வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம டைனி டாட்ஸ்ல படிச்ச பசங்களோட மார்க்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ஒரு சில பேரண்ட்ஸ்ட பேசும்போது அந்த பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பசங்க எல்லாம் வந்து ஸ்கிரைப் வச்சு எழுதி அந்த மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தனுஷ்ராம் எல்லாம் அவங்க அப்பா வந்து 7th வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அவனால வந்து சரியா வந்து ஸ்டடிஸ் பண்ண முடியல அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த டைம்ல அவனை அசஸ் பண்ணி அவனுக்கு வந்து 7th இருந்து 10th வரைக்கும் நாங்க அவனுக்கு ஒர்க் பண்ணோம். இந்த அச்சீவ்மெண்ட் எதுவுமே ஈஸியா வரல. அதே மாதிரி ஒரு குழந்தைங்க ஆதித்யன் ஆகட்டும் அல்லது அத்வைத் ஆகட்டும் கோபேஷ் ஆகட்டும் அவங்களுக்கு பின்னாடி வந்து நாங்க அவ்வளவு உழைச்சிருக்கோம். அந்த உழைப்போட ஒரு அவுட்புட் தான் அந்த மார்க்ஸ். கோபேஷ் வந்து அவனோட 8th முடிக்கும் போதே அவரை நான் வந்து வெளியே அனுப்பிட்டேன். அவர் வந்து அதுக்கப்புறம் 10th எல்லாம் வந்து அவராக தான் படிச்சு எழுதினாரு. அதாவது டைனி டாட்ஸோட எய்ம் வந்து அந்த குழந்தைங்களை மார்க் வாங்க வைக்கிறது இல்ல, அந்த குழந்தைங்களோட அறிவை வளர்க்கறது மட்டும்தான். அந்த அறிவை வளர்க்கறதுனால தான் அந்த குழந்தைங்க அந்த மார்க்ஸ் வாங்கினாங்க. தனுஷ்ராமுக்கெல்லாம் அவனை வந்து டியூன் பண்ண அவனே அடுத்தது படிக்க ஆரம்பிச்சான். அவன் வந்து 10th வந்து நல்ல ஸ்கோர் வாங்குவான்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் அவன் நல்ல மார்க் வாங்கினான். எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவனை சந்திக்கும் போது எவ்வளவு மார்க் வாங்குவான்னு கேட்டேன். அவன் 450 மார்க் வாங்குவான்னு சொன்னான். நான் ஒரு 400 மார்க் தான் வாங்குவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவன் சொன்ன மாதிரியே அவன் ஒரு 445 மார்க் வாங்கியிருந்தேன். அதாவது அவன் ஹை மார்க் வாங்கிட்டான்னு சொல்றது நம்ம பெருமையா நான் பார்க்கல. அதாவது அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க ஐக்கியூல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்றதுதான் நான் பாக்குறேன். நான் எப்பவுமே மார்க்ஸ பாக்குற ஆள் இல்ல, அந்த குழந்தைங்களோட ஐக்கியூ எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்ப்பேன். அதாவது ஒரு ஸ்கிரைப் வச்சு ஒரு குழந்தை 10th பாஸ் ஆகுறத நானே விரும்புறது இல்ல. இந்த குழந்தைங்க அவங்க கையால எழுதி அவங்களால வாங்கின மார்க்குனால தான் அதை பெருமையா வந்து அந்த ஸ்டேட்டஸ்ல வச்சேன். அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். மற்றபடி ஸ்கிரைப்ல வந்து பிருத்திவிராஜ் இந்த மாதிரி நிறைய பசங்க வந்து அவங்க எழுதி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. நான் எப்பவுமே அதெல்லாம் நான் ஸ்டேட்டஸ்ல வச்சது இல்லை. ஏன்னா டைனி டாட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, அதுல என்ன அவுட்கம் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேட்டஸ் நான் வச்சேன். ஸ்கிரைப்ல வந்து ஒரு குழந்தை ஒரு 10th படிச்சு எழுதுறாங்கன்னா அது எழுதுறதோட எந்த பயனும் அந்த குழந்தைக்கு இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தை 10th பாஸ் ஆயிருக்கும் ஸ்கிரைப் வச்சு, ஆனா ஒரு சின்ன அடிஷன் சப்ராக்ஷன் போட தெரியாம இருப்பாங்க. மேபி வந்து தனுஷ்ராம் வந்து எப்போது வரும்போது அவருக்கு 10th மேக்ஸ் வந்து அவர் பண்ண வச்சு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அப்படியாவது நம்பிக்கை வருதான்னு பார்க்கலாம். நிறைய நெகட்டிவிட்டி பேரண்ட்ஸ் வந்து பேசுறாங்க. நான் வந்து பார்த்த வரைக்கும் குழந்தைங்க அழகா இப்ப படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலா இருக்கக்கூடிய பசங்களை விட கம்பீட் பண்ணி போறாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோபேஷ் 10th படிக்கும் போது 298 எடுத்தான். அதுவும் வந்து டாக்டர் அவன்கிட்ட ஸ்கிரைப் வேணுமான்னு கேட்கும் போது எனக்கு ஸ்கிரைப் வேணான்னு அவனே சொன்னான். நான் ஸ்கிரைப வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ற ஆள் கிடையாது. ஏன்னா நமக்காக இன்னொருத்தர் படிக்கிறதோ நமக்காக இன்னொருத்தர் எக்ஸாம் எழுதுறதோ அதனால நம்மளோட திறமை எங்க தெரிய போகுது. நான் எப்பவுமே கோபேஷ்ட சொல்றது உண்டு, நீ ஃபெயில் ஆனா கூட நீ எழுதி ஃபெயில் ஆகு, அதுதான் வந்து உனக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் அவன் டாக்டர்கிட்ட நான் தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஸ்கிரைப் வேணான்னு சொன்னான். தனுஷும் அவனே தான் எழுதுனான். ஒரு குழந்தைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட லெவலை தாண்டி அவங்களே வந்து கத்துப்பாங்க. தனுஷ்ராமுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவனுக்கு கத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் அவனே படிச்சு எழுதினான். அவன் வந்து நமக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணான். ஒரு குழந்தைகிட்டையும் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் தான் அதை வந்து கரெக்டா தூண்டுறது இல்ல. என்ன கொஞ்சம் டைம் தேவைப்படும். கோபேஷ் வந்து 8 வருஷம் வந்தாங்க. தனுஷ்ராம் வந்து 7th இருந்து 10th வரைக்கும் வந்தாங்க. ஆதித்யன் அவனோட வந்து யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி எல்லா பசங்களும் ரொம்ப லாங் டேர்மா வந்துதான் இந்த அவுட்புட் கிடைச்சிருக்கே தவிர்த்து சும்மா ஷார்ட் டேர்மா 6 மாசத்துல அல்லது 1 வருஷத்துல இது நடந்தில்ல. சோ லாங் டேர்மா வரும் பட்சத்தில் அந்த குழந்தைங்கள்ட்ட சேஞ்சஸ் நடக்குது. ஷார்ட் டேர்மா எதுவும் நடக்கிறது இல்ல. நம்ம ஸ்ட்ரைட் ரூட்ல போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். தேங்க்யூ.